தனத்தை போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க. தனத்துக்கிட்ட சொல்றாங்க, போதை பொருள் வித்ததா சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க தனத்தை. தனத்தை அந்த பெண் போலீஸ் டார்ச்சர் பண்றத டிராபிக் போலீஸும் இன்ஸ்பெக்டரும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆறுமுகத்தோட அம்மா தங்கச்சி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. தனத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, தனங்கிற பொம்பளை போதை பொருள் வித்தது உண்மைதான், அது வீடியோல பதிவாயிருக்கு. தனத்தை நாங்க ரிமாண்ட் பண்ண போறோம். ஆறுமுகத்தோட அம்மா சொல்றாங்க, தனத்தை தயவு செய்து விட்டுருங்கன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. தனத்தோட மூஞ்சிய மூடிட்டு செல்லுல இருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க போலீஸ்காரங்க. ஆறுமுகத்தோட அம்மா தனத்தை பார்த்து கதறாங்க. இதை கேள்விப்பட்ட ஆட்டோ டிரைவரோட மகளிர் சங்கம் தனத்துக்காண்டி நம்ம தான் போராடணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பலகைய வச்சுட்டு தனத்துக்காண்டி போராடுறாங்க. தனத்தை விடுதலை செய், தனத்தை விடுதலை செய்ன்னு போர்டை வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி. இதை கேள்விப்பட்ட பத்திரிகையாளர்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. போராடுற ஆட்டோ டிரைவர் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணமான அந்த சுதாகரை கைது செய்யணும்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.